இத்தனையகம் வாழுதலுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடித்தளமே அவரின் பாதம் அடித்திரள்வோம். இத்தனையகம் வாழுதலுமே இயேசுவை வணங்கிடுமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு வாரத்தில் நிற்கின்றோம். திருவருகை காலம் எதிர்நோக்கின் நம்பிக்கையின் காலம். இது ஒரு அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். நீதியுள்ள அரசராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் புதிய ஆட்சி மலரும். இது பொற்காலமாக இருக்கும் என்று எசாயா இறைவாக்கினர் இன்றைய முதல் இறைவார்த்தையில் விரிவுபடுத்துகின்றார். எங்கே சமாதானம், அமைதி, ஒப்புரவு, நல்லிணக்கம், விட்டு கொடுத்தல், ஒருமைப்பாடு மிளிர்கின்றதோ அங்கே இறையாட்சியின் சுகந்தம் மனம் வீசும். இறைமகன் நம் இல்லங்களில் உள்ளங்களில் பிறக்க வேண்டுமெனில் நம் பாவ இயல்புகளில் மாற்றம் பிறக்க வேண்டும். ஆன்மீக வாழ்வு பெற்ற திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் என அழைப்பு விடுப்பதை நெற்செய்தி வாயிலாக நாம் செவிமடுப்போம். எனவே மத்தியில் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள தேசத்தின் மக்களுக்காகவும் மன்றாடி நாமும் இறை வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழ்ந்திட திருப்பலியில் இணைந்து இறைவனின் வருகைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக மனமாற்றத்தை குறித்து நற்செய்தி வாசகம் பேசுகின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாலனாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். எங்களுடைய உள்ளமும் உடலும் அவருக்குரியதாய் மாறி போகட்டும். ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். எங்களை அவர் அதிகமாய் அன்பு செய்வதனால் எங்களை அவர் இவ்விடத்திற்கு கூட்டி வந்திருக்கின்றார். உலகில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கூடியிருக்கிறோம். அந்த பிரசன்னத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ளும்படிக்காக என்னுடைய பாவங்களுக்காய் மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படிக்காகவும்
உங்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளங்களை நிரப்பும்படிக்காகவும் நற்கரை பெறுகிற பொழுது அந்த உயிருள்ள ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களை இந்த கிறிஸ்தவ விழுமியங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் எங்கள் உடல், உள்ளம், ஆன்மா, சிந்தனை அனைத்தும் இறை அன்பினால் புதுப்பிக்கப்படவும் பரிசுத்தமாகவும் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவருக்கு எதிராய் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய அருளை வேண்டி நிற்போம். ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்திலே உம்முடைய அன்பினால் என்னை நிறைத்தருளும். உம்முடைய அன்பு ஒன்று போதும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தில் நான் வாழ வேண்டும் என்று எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்திருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினே எங்களையே அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1 தொடக்கம் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து தளிரொன்று துளிர்விடும், அதன் வேர்களில் இருந்து கிளையொன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு வழங்கும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என்ப வாழ்த்துவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒருவரை மனந்திருந்தினார் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருமனப்படுத்த போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே, கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார்.
மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளிடையே இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரலொன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டகமுடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கின்றேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நெற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையால் கொண்டு கோதுமையை பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே திருவருகை இறைவனுடைய இயேசுவினுடைய பிறப்பிற்காய் எங்களை ஆயத்தப்படுத்துவதனால் மனமாற்றத்தை குறித்தான நற்செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனமாற்றம் என்பது என்ன என்பது பல விதங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல விதங்களில் மனமாற்றத்தை பார்க்கலாம். முதலாவது, ஒரு மனிதன் தான் செய்கிற செயல்களில் இருந்து திருந்தி வாழ்வது தனிப்பட்ட ரீதியான மனமாற்றம். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், சிகரெட் குடிக்கிறார்கள் என்றா சிகரெட் குடிக்காமல் விடுறது, போதை வஸ்து பாவிக்கிறவர்கள்டா போதை வஸ்து பாவிக்காமல் இருக்கிறது, அதிகமாக பணம் செலவழிக்கிறவர்கள் என்றால் சிக்கனமாக செலவழிப்பது, ஆலயத்திற்கு வராமல் இருப்பவர்கள் ஆலயத்திற்கு வருவது,
கூடாத வார்த்தைகளால் பிறரை திட்டுபவர்கள், அந்த வார்த்தைகள் பேசாமல் நாவை காத்துக் கொள்ளுதல், இப்படி பலதரப்பட்ட தனிப்பட்ட முயற்சிகளில் மனிதன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான். எப்படியாவது ஆண்டவரை அவனுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டும், ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், உற்சாகம் அவனுக்கு ஏற்படும். இந்த உற்சாகம் அவனுக்கு எப்படி ஏற்படும் என்பதுதான் இங்கு கேள்வி. இந்த உற்சாகம் தனி மனித சிந்தனையினாலோ இல்ல அவனது அறிவாலோ அவன் இந்த மாற்றத்தை அவனுக்குள்ளே கொண்டு வர நினைத்தால் அது முடியாத காரியமாய் இருக்கும். ஒரு தனி மனித சிந்தனையாலோ இல்லை எங்களுடைய அறிவு கட்டியபடி நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற பொழுது அது எங்களால் முடியாமல் இருக்கும். அதனால் தான் இன்றைக்கு யோவான் சொல்லுகிறார், புனித யோவான், தூய ஆவியினால் திருமுழுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒரு மனிதன் எப்பொழுது தூய ஆவியை பெற்றுக் கொள்கிறானோ, அந்த கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக் கொள்கிறானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில உண்மையான மாற்றம் வரும். இந்த மாற்றம் நிலையான மாற்றமாய் இருக்கும். இந்த மாற்றம் நிலையான மாற்றமாய் இருக்கும். இது பொய்யான, இட்ஸ் நாட் a superficial repentance. இது மேலோட்டமான ஒரு மனமாற்றம் அல்ல. உண்மையாகவே ஒரு மனிதன் கடவுளுக்கு தன்னை கொடுப்பது ரட்சிப்பின் அடையாளம் என்பது இதுதான். ரட்சிப்பின் அடையாளம் என்பது ஒரு மனிதன் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த தூய ஆவியின் தூண்டுதலினாலே அவன் வாழ்கிற வாழ்க்கை மனிதர்கள் அறிந்திருக்கிற நீதியையும் விட, மனிதர்கள் அறிந்திருக்கிற சரிபிழை என்கிற கருத்து கோட்பாடுகளையும் விட அது ஆழமானதாக இருக்கும். இந்த தூயாவியை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பலருக்கு தெரியாது. இந்த தூயாவியை எப்படி பெற்றுக்கொள்வது? தூயாவியை பெற்றுக்கொள்வதா, தூயாவியை கண்டுகொள்வதா? தூயாவியை பெற்றுக்கொள்வதா, தூயாவியை கண்டுகொள்வதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், திருமுழுக்கு எடுத்த உங்கள் அனைவருக்கும் அந்த தூயாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த தூயாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தூயாவியானவரை கண்டுகொள்ளுதல், எனக்குள் இருக்கிற அந்த தூயாவியானவர் எப்படி அதை பார்ப்பது? இக்னேஷியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நாங்கள் டிஸ்சர்ன்மென்ட் என்று சொல்லுவோம். நீ தீமையான ஒரு காரியத்தை செய்கிற நேரம் உனக்குள் ஒரு அருவருப்பு, உனக்குள் ஒரு வெக்கம், உனக்குள் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் யூ ஃபீல். தட்ஸ் கால்ட் தி ஈவில் ஸ்பிரிட். உனக்கு விளங்குது நீ சரியான வாழ்க்கை வாழ்கிறாய் இல்லை, உனக்குள்ள ஒரு பதட்டம், உனக்குள்ள ஒரு பயம், உனக்குள்ள ஒரு டிப்ரெஷன், உனக்கு தலை நிமிர்ந்து சமூகத்தை பார்க்க முடியாது. ஏன்? உனக்குள்ளே சரியான வாழ்க்கை இல்லை, நீ சரியாக வாழவில்லை. அதை உணர்த்துபவர் தூயாவியானவராயிருக்கிறார். மகனே, நீ பிள்ளையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட மகளே, நீ பிள்ளையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்பொழுது எங்களுக்கு அந்த பாவம் என்கிற உணர்வை கொடுக்கிறவர் தூயாவியானவராயிருக்கிறார். எங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்து செல்லுகிறவராயிருக்கிறார். பரிசுத்தத்திற்கு அழைத்து செல்லுகிறவராயிருக்கிறார். மற்றபடி நல்ல காரியங்கள், இப்ப இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற உதவிகள் பலருக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு, வேதனைப்பட்டவர்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, அதுவும் தூயாவியானவர் எங்களுக்குள் இருந்து மனிதன் என்ற அடிப்படையிலே உண்டால் இயலுமான காரியத்தை பிறருக்கு செய், உண்டால் இயலுமான காரியத்தை பிறருக்கு செய். அப்ப repentance should be shown in your acts என்று சொன்னால் மனமாற்றம் உன்னுடைய செயல்களிலே காட்டப்பட வேண்டும். உன்னுடைய செயல்களிலே, நீ இன்னொருத்தரை அன்பு செய்கிற விதத்திலே, நீ இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற முறையிலே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற முறையிலே, உன்னுடைய பக்தி, டிவோஷன், யுவர் சேரிட்டி, இது உன்னுடைய செயல்பாடுகளிலே இருக்க வேண்டும். உண்மையாகவே நீ உன் அயலவனை அன்பு செய்கிறாயா? That's what called love. That's what called repentance. உன் அடுத்திருப்பவனை உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னால் அன்பு செய்ய முடிகிறதா? அப்ப நாங்களே எங்களை கேட்டு பார்க்க வேண்டும். இது நாங்கள் இது ஒரு மற்றவர்களுக்காக அல்ல. மற்றவங்களை பற்றி நல்லா பேசணும், நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அல்லது எல்லாருடைய சிரிச்சு கதைக்கிறோம், அதல்ல. நானே என்னை கேட்டு பார்க்கணும். நான் என்னட்ட கேட்கணும். I should ask myself. உண்மையாகவே நான் மற்ற பிள்ளையை, என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய திருச்சபை மக்களை உண்மையாகவே நான் அன்பு செய்கிறேன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து. அப்படி நான் உண்மையா வெறுத்தன் என்று சொன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதன், இங்க இருக்கிறதுக்கு தேவை. நான் உங்களை வெறுத்தன் என்று சொன்னா நான் பூச வைக்கிற திருப்பலி முறையற்றது. இட்ஸ் sacrilege. It's not acceptable by God if you don't allow in your service. அதை மாதிரி தான் நீங்களும். அப்ப நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை வெறுப்பு பாராட்டினால், பக்கத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் உண்மையாக அன்பு செய்யாவிட்டால், உங்களுடைய சிந்தனைகள் இன்னொருவனை தீர்ப்பிட்டு கொண்டிருந்தால், உங்களுடைய இந்த திருப்பலியானது வெறுமனே ஒரு பலி, அதில் எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த பிரயோசனமும் இல்லை.
அப்ப எங்களை மனமாற்றத்தின் ஆழத்திலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது உண்மையாகவே இன்று ஒரு மனிதனுடைய நல்வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கின்றேனா, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதை நான் நினைத்துக் கொள்கிறேனா, சிந்திக்கிறேன், அல்லது பிறரை சபிக்கிறேனா? நான் மற்றவர்களை சபிக்கிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றவர்களை தரக்குறவாய் நினைக்கிற பொழுது எங்களுடைய திருச்சபையிலே இந்த திருப்பலி பூசைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மனமாற்றம் என்பது அதுதான். அதன் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ திருப்பலி பூசைக்கு வருகிற பொழுது உன் சகோதர சகோதரியினோடு ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால், நினைத்தால், அப்படி இருக்கும் என்று நீ நினைத்தால், அவர் இருக்கும் என்று சொல்லல, நினைத்தால் உன்னுடைய காணிக்கைகளை வைத்துவிட்டு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவு செய்து விட்டு வரும்படியாய் பைபிள் சொல்லுது எங்களுக்கு. அப்ப இந்த திருப்பலிக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம், என்னுடைய மனமாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆழம் உள்ளதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், எல்லாவிட்டால் நாங்கள் கோதுமாறுத்தான் இருப்போம், கச்சாங்கொட்ட கோது அப்படித்தான் இருப்போம். பொய் வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, உண்மையான அர்த்தமுள்ள மனமாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. நாங்கள் கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு திவ்யநற்கருணை எடுப்பதற்கு முன்னால நீங்க அந்த ஆண்டவருக்கு முன்னால நீங்க கேட்டு பாருங்க, உங்களே உண்மையாகவே நான் என்னுடைய அயலவனை, என்னுடைய நண்பனை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பெற்றோரை அன்பு செய்கிறேனா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அன்பு செய்கிறேனா? நீ அதற்கு உண்மையாக பதில் கொடுக்க முடிந்தால், உண்மையாகவே நான் அன்பு செய்கிறேன் இறைவா என்று நீ சொல்லுகிற பொழுது நீ மனமாற்றத்தின் உச்சத்தை அடைகிறாய். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ மனமாற்றத்தின் உச்சத்தை அடைகிறாய். இதுதான் மனமாற்றம். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உன்னுடைய ஆழத்தில், இதயத்தின் ஆழத்தில் நீ கேட்கிற அந்த கொஸ்டின், அப்படி நீ கேட்டு வாழுகிற பொழுது நீ இறைவனுக்கு வந்த பிள்ளையாக வாழ்கிறாய். Let us come to the Holy Spirit. அப்படி என்ற இந்த பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன நடக்கிறது? திருமுழுக்கின் மூலமாய் நீ பிதா சுதன் பரிசுத்த ஆவியினாலே நான் உன்னை கழுவுகிறேன் என்று குருவானவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம், பெரியாக்கள் சிலாக்கள் பெரிய எடுத்திருப்பீங்க. அந்த தூய ஆவியானவரை அறிந்து கொள்ளுதல் எப்படி? How do you recognize the Holy Spirit that works in you? எப்படி நீ அறிந்து கொள்வாய்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தூய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறது. நான் முதல் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொன்னேன், உனக்கு பாவம் செய்கிற பொழுது குற்றுணர்வு வருகிறது என்று சொன்னா உனக்குள்ள தூய ஆவியானவர் இருக்கிறார். உனக்குள்ள தூய ஆவியானவர் இருக்கிறார். நீ மற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைச்சு என்று சொன்னா உனக்குள்ள தூய ஆவியானவர் இருக்கிறார். ஐயோ நான் இந்த பிள்ளையை விட்டுட்டு என்னை மன்னிச்சு கொள்ளுங்க என்று நீ கேட்கிற நேரம் உனக்குள்ள தூய ஆவியானவர் இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு மனிதனை நீ சபிக்கிற பொழுது, இன்னொரு மனிதனை குறைவாய் பேசுகிற பொழுது, இன்னொரு மனிதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற பொழுது நீ தீயாவியில் செயல்படுகிறாய். That's simple. மன்னிப்பின் அடையாளம் தூயாவியானவருடைய செயல்பாடு. எங்களுக்குள்ள தூயாவியான முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? மன்னிப்போம். First we forgive. முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? மன்னிப்போம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து திருவிவிலிய மூடாக எல்லாவற்றிலும் காட்டுகிறார். 7 தரம் இல்ல 70 தரம் வந்தாலும் அவனை மன்னித்து விடு. சிலுவையிலே அவர் காட்டியது அதுதான். ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடு. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள். உங்களில் அவன் பாவம் செய்யவில்லையோ அவன் கல்லறியட்டும். உங்களில் அவன் பாவம் செய்யவில்லையோ அவன் கல்லறியட்டும். மன்னிப்பு தூயாவியினுடைய அடையாளம். இரண்டாவது அன்பு செய். இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா உங்களுக்குள்ள தூயாவியானவர் இருப்பார். ஆனா நீங்க A level கிறிஸ்டியானிட்டி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அவங்க படிப்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு A level கிறிஸ்டியானிட்டி சப்ஜெக்ட்ல எப்படி இந்த ஹர்த சாட்சியக்கிற சிங்கலிங்க பிக்கியான்னு இந்த கான்ஷியஸ் எப்படி ஒரு மனிதனுக்கு செத்து போகுது என்று சொன்னா, எப்படி இந்த கான்ஷியஸ் அவனுக்கு இல்லாம போகுது என்று சொன்னா, தினம் அவன் தீமையை விரும்புவதினாலே அடுக்காக தீமையை நினைத்து தீமையில் வாழ்வதினாலே அவனுடைய சிந்தனை, அவனுடைய சொல், அவனுடைய செயல்கள் அனைத்தும் அப்படி ஆண்டவரை தள்ளி வைத்து விடுகிறது. தூயாவியானவரின் செயல்பாட்டுக்கு அவை இடம் கொடுப்பதில்லை. எதற்கு இடம் கொடுக்கிறது? அவன் தீயவன். அவனுடைய கான்ஷியஸ் இஸ் பீயிங் டெட். அவனுக்கு பிறரை பார்க்கிற நேரம் அவனுக்கு அருவருப்பாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகளே,
நீங்க மற்ற மனிதனை பார்த்து உங்கள் மனதிலே உங்களுக்கு அருவருப்பு தோன்றினால் நீ மனமாற வேண்டிய ஒரு பிள்ளையாக இருக்கிறாய். யாரை பார்த்தும் எங்களுக்கு அருவருப்பு வரக்கூடாது, அருவருப்பு வெறுக்க கூடாது. யாரையும் நாங்கள் வெறுக்க கூடாது. ஒருவர் மீது எங்களுக்கு வெறுப்பு இருக்குமானால் எங்களை நாங்கள் சோதித்தறிய வேண்டும். நான் என்ன பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறதான தாழ்வு சிக்கல் என்ன, what is the inferiority complex that I am carrying in me? இதான் உண்மையான ஆழமான மனமாற்றம். ஆழமான மனமாற்றம் இதுதான். அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இந்த நாட்களிலே உங்களை நீங்கள் you take care of yourself. உங்களை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நீ எனக்கு ஆள வேணாம், எல்லாம் அழுதுட்டு போறாங்க இயேசுக்கு பின்னால. அவர் என்ன சொன்னார், நீ எனக்கு ஆள வேணாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும். Cry for you and for your children, not for me. I will take care of myself. ஆண்டவர் சொல்லி, நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் என்னை பாதுகாக்க வேணாம், உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்துக்கொள். பிள்ளைகளை டேக் கேர் your children. உங்க பிள்ளைகளை பாருங்க, அவங்களோட வாழ்க்கையை பாருங்க, பரிசுத்தமான சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இறைவனுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அது நான் திருப்பி சொல்ற மாதிரி, பிறர் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு 1000 பேருக்கு, அப்படி அல்ல. The good deed should be proclaimed. நல்ல செயல்கள் உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டும். என்று சொன்னா நல்லது நடக்கிறதை இன்னொருவனும் பார்த்து நடக்கணும், அதற்காக சொல்லப்பட வேண்டும் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த தூயாவியானவர், அதுவும் கிறிஸ்துவர்களாக கத்தோலிக்கர்களாக இருக்கிற நாங்கள், திவ்ய நற்கருணையை பெறுகிற நாங்கள், திருமுழுக்கை பெற்ற நாங்கள், உறுதி பூசுதலை பெற்ற நாங்கள், தூயாவியானவரை பெற்றுக்கொண்ட நாங்கள், அதை உறுதிப்படுத்திய நாங்கள், அந்த தூயாவியானவரை மறந்து வாழ்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்துக்கு இடமில்லை. The grace should be given through the Spirit of God. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அருள் தூயாவியானவர் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதைத்தான் நாங்க வேற எதுவும் சொல்றே, தூயாவியானவரின் கொடைகளும் தூயாவியானவரின் கனிகளும் என்று சொல்லி பைபிள்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5 வாசிச்சு பாருங்க, 21. இயேசுவின் கொடைகள் இயேசுவின் கனிகள் அல்ல, தூயாவியின் கனிகளும் தூயாவியின் கொடைகளும். அதைத்தான் இன்றைக்கு லாஸ்ட் வேர்ட் ஆஃப் த காஸ்பல் யூ ரீட், கோ ஹோம் அண்ட் ரீட். வீட்டுக்கு போய் வாசிச்சு பார். கடைசி வசனத்தில் யோவான் என்ன சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார். மார்க் தி பாயிண்ட். அந்த தூய ஆவியானவர் உனக்கு பரிசுத்த ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் கொடுப்பார். திஸ் இஸ் வாட் லைஃப். இதுதான் கத்தோலிக்க வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆழமாக சிந்திப்போம், ஆண்டவரை அறிந்து கொள்வோம். ஆமென். எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளையே நம்புகின்றேன், விண்ணகமும் மண்டலமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியாய் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும்
ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். பணியாளர்களின் வழிகாட்டியாகிய இறைவா, உம் பணிக்கென நீர் பெயர் சொல்லி அழைத்த எமது திருத்தந்தை ஆயர்கள், தந்தையர், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறையாசிரை நோக்கிய பயண பாதையில் நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானிலம் போற்றும் நாயகனே இறைவா, உம் பலிப்பீடத்தை சுற்றி இறையாசிர் வேண்டி நிற்கும் திரு அவையினர் அனைவரும் மாற்றம் பெற்றவர்களாக தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி இறையாசிரின் வருகையை எதிர்நோக்கி நம்பிக்கையில் நிலைத்திருக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே இறைவா, இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு மன அமைதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் உறவுகளுக்கு உமது நேசக்கரத்தை நீட்டி ஆசியால் நிரப்பி வாழ்ந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உறைவிடமாகிய ஆண்டவரே, திருப்பலி ஒப்பு கொடுத்து மறையுரையை வாயிலாக எம்மை நேரிப்படுத்தி ஆழப்படுத்தி நமது பங்கு தந்தையை ஆசிரால் பலப்படுத்திடவும் திருப்பலியை சிறப்பிக்கும் ஸ்டனிஸ்லாஸ் வட்டார இறைவு குடும்பங்களின் தேவைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த தூய ஆவியானவரை வேண்டி நாங்கள் ஜெபிப்போமா? திருமுழுக்கின் வழியாகவும் உறுதிப்பூசலின் வழியாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்று நல்லது கெட்டது எது என்பதை எங்களுக்கு அவர் அறிய உதவி செய்கின்றார். அந்த தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் ஆண்டவரிடத்திலே வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரை இயேசுவை குழந்தையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் வீடுகளில் அவரை ஏற்றுக்கொள்ள எங்கள் உள்ளங்களை தயார்படுத்துவோமா? அப்பா, என்னுடைய அயலவனை அன்பு செய்து வாழவும், யார் மீதும் வெறுப்பு கொள்ளாமலும், என்னால் மன்னிக்க முடியாமல் இருக்கிற மனிதர்களை நான் மன்னிக்கவும், அன்பு செய்து வாழவும் என்னை உறுதிப்படுத்துகிற உம்முடைய தூய ஆவியின் ஆண்டவரே, எப்பொழுதும் கனிவும் இரக்கமும் உள்ள மனிதனாய் நான் வாழவும், பிறரை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் என்னை உறுதிப்படுத்தும் அப்பா. இந்த பங்கில் வாழ்கிற மக்கள் இறை அன்பில் நிலைத்திருந்து தூய ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் இயேசுவுக்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களிடத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்மிடத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜெபிப்போம் என்று சொல்லி நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் அவர்களுடைய இருதயங்களை நிரப்புவதாக, அவர்கள் இருக்கும் நோய் நொடிகள் அவர்களை விட்டு அகன்று போவதாக. குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் அவர்களை தொடுவாராக. தகப்பனே, எங்களிடத்திலே வந்து வேலைக்காகவும் நல்லதொரு வாழ்க்கைக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் ஜெபிக்க சொன்ன பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அந்த பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. சாபக்கட்டுக்கள் அவர்களிடமிருந்து விலகி போகட்டும். வெளிநாட்டிலே வாழ்கிற பிள்ளைகள் இந்த பங்குக்குரியவர்கள் எங்களோடு இந்த ஆன்மீக பாதையில் நடக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா விதமான இடைஞ்சல்களிலும் இருந்து அவர்கள், எல்லா விதமான வெறுப்புகளிலும் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. தூய ஆவியின் வல்லமையில் நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுடைய உள்ள தேவைகளை பாரும் ஆண்டவரே.
உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளையும் தேவைகளையும் உம்மிடத்தில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தக்க நேரத்தில் நீர் பதில் கொடுப்பீராக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நிறைவா இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா, என்னை தந்தே நிறைவா இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே தருகின்றேன், ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், என்னை தந்தே நிறைவா இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. சகோதர சகோதரர், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த போது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோமாக. அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிழ்ச்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த சுபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். துன்பத்திலும்
ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசறக்கண்ணே மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. அமலோற்பவே அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசறக்கண்ணே மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்கவே, வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளே வாழ்க, வாழ்க வாழியவே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.